This conference will now be recorded. Okay, fine. Our last class in a path of auto scaling configuration, right? Yeah, if anyone can explain what is meant by auto scaling or the purpose of auto scaling. ஆட்டோ ஸ்கேல் வந்து ஆக்சுவலாக வந்து இட்ஸ் லோடை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு லிமிட் ரீச் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக ரெப்ளிகேட்டடாக ஒரு சர்வர் வந்து கிரியேட் பண்ணிக்கும். Fine, good. இது ஆட்டோ So, ஸ்கேலிங். what are இதனால the வந்து drawbacks? What are the drawbacks? Drawbacks என்னன்னு ட்ராபேக்ஸ் கேக்குறேன். அதில் வந்து ட்ராபேக்ஸ்னா பார்த்தா அது வந்து நெட்வொர்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா பண்ண முடியாது. Okay. அப்புறம் இந்த மெயின் அதுதான். Yeah. First, we need to set up ஒரு நான் சொன்ன மாதிரி தான் ஒரு லோட் பேலன்ஸ் செட்டப் வச்சுக்கோங்க. லோட் பேலன்ஸரோட மெயின் கான்ஃபிகரேஷன் ஒரு 5 minutes ரீகேப் பண்ணிட்டு நம்ம கான்ஃபிகரேஷன் மூவ் பண்ணிடலாம். லோட் பேலன்ஸ் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் ரெஸ்பெக்டிவ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோம் பேஜோட சர்வர் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம்னா ஸோ அந்த சர்வர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வர் ரீச் பண்ண முடியலனா அகைன் இன்னொரு சர்வர் ரீச் பண்ணி கொடுத்துரும். தட்ஸ் கால் லோட் பேலன்சர். அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் வந்து பாத்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் தான். பட் ரெஸ்பெக்டிவ் யூஆர்எல்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து சீக்கிரம் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் பேஜ் இருக்குன்னா பர்ச்சேசிங் ட்ராக்கிங் இல்லைன்னா ஆர்டர் பேஜுக்குன்னு சொல்லி நிறைய இருக்கும் இல்லையா, அந்த ரெஸ்பெக்டிவ் யூஆர்எல்னு சொல்லி தனித்தனி டார்கெட் குரூப் ஃபிக்ஸ் பண்ணி தனித்தனி சர்வர் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ ஆட்டோ ஸ்கேலிங்ன்றது சேம் அதே தான். ஆனா ஆட்டோ ஸ்கேலிங்ல ஒரு பெனிஃபிட் என்னன்னா சர்வரே டோட்டலா டவுன் ஆகுதுன்னா இன்னொரு சர்வர் ரீக்ரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ தட்ஸ் கால்ட் ஆட்டோ ஸ்கேலிங் கான்ஃபிகரேஷன். அதுக்கு பேர் தான் எடன்சி சொல்லுவாங்க. நான் லாஸ்டா சொல்லியிருந்தேன் பேக்கப் ஒன் மோர் இன்ஸ்டன்ஸ் பேக்கப் கிரியேட் நியூ இன்ஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன். இதோட டிராபேக்ஸ்ல மெயினா சொல்ல போனா என்னன்னா ஹார்ட்வேர் ஃபெயிலியர். ஹார்ட்வேர் ஃபெயிலியர்னா மீன்ஸ் இப்போ என்ன எப்படி சொல்றேன்னா உங்களுக்கு சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் அப்போ ஐ மீன் நீங்க இன்ஸ்டன்ஸ் டைப்ல சூஸ் பண்றீங்க கரெக்டா ஒரு இப்போ ஜென்ரல் பர்பஸா வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஐ மீன் ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன்ல C2.microன்னு சொல்லி சூஸ் பண்ணுவீங்க. C2.microன்னு நீங்க சூஸ் பண்றப்போ அந்த ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆகுது சம்திங் உள்ள உங்களுக்கு ஏதாவது ரீச் பண்ண முடியலன்னா அந்த டைம் வந்து சர்வர் ஃபெயிலியர் ஆகும். பேக் எண்ட்ல அவைலபிலிட்டி ஜோன், ஏன்னா எல்லாமே ரீஜன் பேஸ்ட் சர்வீசஸ். ஸோ இப்போ பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோன் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து சப்நெட் கிடைக்கல, சப்நெட் வந்து ரீச் ஆகலைன்னா அந்த டைம் சர்வர் டவுன் ஆகும். நெட்வொர்க் அவுட்டேஜ் எல்லாம் டவுன் ஆகும். இந்த சப்ளை வோல்டேஜ்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2/2 பாஸ் செக் பாஸ் அவுட் அந்த நம்ம சைட்லயோ ஏடபிள்யூ சைட்லயோ சொல்லி நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவீங்களா, அது எதாவது ஃபெயிலியர் ஆனா கூடும் சர்வர் டவுன் ஆகும். அப்புறம் ஒரு சர்வருக்குன்னு லிமிடெட் வச்சிருப்பாங்க 500 இல்ல 1000 அந்த மாதிரி யூசர் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கணுன்ற மாதிரி. அதுக்கு மேல ரீச் ஆகுதுன்னா ஸோ 80% யூட்டிலைசேஷன் வந்து ரீச் ஆகுது மேபி உங்க சர்வர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சர்வர் டவுன் ஆகும். அந்த டைம் ஆட்டோ ஸ்கேலிங் ரீக்ரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ அதோட கான்ஃபிகரேஷன் மெயின் இதுதான். ரெண்டு பார்ட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங்ல பண்ணுவாங்க. ஆட்டோ ஸ்கேலிங் கான்ஃபிகரேஷன் லான்ச் கான்ஃபிகரேஷன், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ் சொல்லி ரெண்டு பண்ணுவாங்க. இதுல AMI ஐடி, கீ பேர், வால்யூம் ஐடி, செக்யூரிட்டி குரூப் ஐடி, இன்ஸ்டன்ஸ் டைப்லாம் லான்ச் கான்ஃபிகரேஷன். ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்னா என்னன்னா விபிசி சப்நெட் ஐடி மென்ஷன் பண்ணணும், லோட் பேலன்ஸர் நீங்க செட்டப் பண்ணிருக்கணும், த்ரெஷ்ஹோல்ட் அதாவது சிபி யூட்டிலைசேஷன் அது ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியான்றதை மென்ஷன் பண்ணணும், எத்தனை சர்வர் ரீக்ரியேட் பண்ணணும் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் வந்து எத்தனை டைம் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். லாஸ்ட் ஒன் சிம்பிள் நோட்டிபிகேஷன் சர்வீசஸ். எதுக்காகனா உங்களுக்கு ரீக்ரியேட் ஆகிட்டே இருக்கும் சர்வர், அந்த டைம் எந்த ரீஜன்ல எத்தனை டைம் ரீக்ரியேட் ஆகுது எத்தனை டைம் டெலிட் ஆகுதுன்றது உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணும். ஏன்னா பில்லிங் சார்ஜ் ஆகும் தனியா, அதுக்காக தான். அந்த நோட்டிஃபை பண்றதுக்கு தான் தனி சர்வீஸா எதாவது சொல்லுவாங்கன்னா எஸ்என்எஸ் சொல்லுவாங்க, சிம்பிள் நோட்டிபிகேஷன் சர்வீசஸ். உங்க மெயிலுக்கு ட்ரிகர் பண்ணி விட்டுரும் எத்தனை டைம் ரீக்ரியேட் ஆகுது, எத்தனை டைம் டெலிட் பண்றாங்க, எத்தனை டைம் வால்யூம் அட்டாச் பண்றாங்க அப்படின்ற எல்லா டீடைலையும் அது உங்களுக்கு ட்ரிகர் பண்ணி விட்டுரும், மெயிலுக்கு அட்டாச் பண்ணி விட்டுரும். எந்த மெயில் அதை கொடுக்குறீங்களோ அந்த மெயிலுக்கு உங்களுக்கு அட்டாச் பண்ணி விட்டுரும். ஓகே ஃபைன்.
இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராக்டிக்கல்லாம் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, கன்சோல் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் ஒரு சர்வர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, சிஓலையோ ஓகே, நான் சிஓல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, சர்வர் லினக்ஸே இருக்கட்டும். இன்ஸ்டன்ஸ் டைப் இதுதான். கீப்பர் என்கிட்ட இருக்கு. ஸோ நான் ஒரு நிமிஷம், நான் இந்த கீப்பர் வந்து செக் பண்ணிக்கிறேன். டெம்ப் ஃபைல்ல இருக்கு, அதனால நான் புதுசாகவே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். யூபிகே கிரியேட் கீப்பர். உங்களுக்கு மேபி ஏதாவது விபிசி வச்சுருந்தீங்கன்னா விபிசி எடிட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை டிஃபால்ட்னா டிஃபால்ட்டே விட்டுருங்க. ஓகே ஃபைன். ஓகே, கொடுப்பாங்க. இந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். இப்போ நான் இந்த சர்வர் தான் என்ன பண்ண போறோம்னா பேக்கப்பாக எடுத்துக்க போறோம். ஓகேவா, சர்வர் ஒன்று தான் நம்ம என்ன பண்ண போறோம், பேக்கப்பாக எடுத்துக்க போறோம். ஓகே ஃபைன். ஒன் செகண்ட் பாரு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த சர்வர் தான் என்ன பண்ண போறோம், பேக்கப்பாக எடுத்துக்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்ன சொல்லியிருந்தேன், ஆட்டோ ஸ்கேலிங்ல லான்ச் கான்ஃபிகரேஷன். ஓகே ஃபைன், நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ஆட்டோ ஸ்கேலிங்குள்ள போய்க்கிறேன். இதுல முன்னாடி கன்சோல் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ரீவியஸ் ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கேன், ஓல்டு பேட்ச் ரெக்கார்டிங். அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கும், ஆட்டோ ஸ்கேலிங் லான்ச் கான்ஃபிகரேஷன், அடுத்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ் சொல்லி ரெண்டு இருக்கும். பட் ஆனா நியூ கன்சோல்ல ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்ப லான்ச் கான்ஃபிகரேஷன் எப்படி சதீஷ் நம்ம பண்றதுன்னா, நீங்க ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்றப்பே பேரலா அதுக்குள்ளாரே ஒண்ணு இருக்கும். இந்த ஒரு பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்க. நான் என்ன பண்ண, ஒண்ணுமே பண்ணல, டைரக்டா ஆட்டோ ஸ்கேலிங்ல கிளிக் பண்ணேன், கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்னு கிளிக் பண்ணி அதோட டேஷ்போர்டு உள்ள வந்துச்சு. மொத்தம் ஒரு 6 to 7 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ் நேம் கேக்குது. அடுத்து லான்ச் டெம்ப்ளேட். லான்ச் டெம்ப்ளேட்னா என்னன்னா, நீங்க ப்ரீவியஸா கன்சோல் பேஜ்ல ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா லான்ச் டெம்ப்ளேட் தனியா கிரியேட் பண்ணிடுற மாதிரி இருக்கும். அது தனியா நீங்க எந்த டீடைல் எல்லாம் கொடுத்து லான்ச் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா இதுல காமிக்கும். இப்போதைக்கு நோ லான்ச் டெம்ப்ளேட் இருக்கு. ராமலிங்கம் அக்கௌண்ட் நியூ அக்கௌண்ட். ஏன் நோ லான்ச் டெம்ப்ளேட்னா இதுக்கு முன்னாடி எதுவுமே கிரியேட் பண்ணதில்லை. இது எப்படி இப்போ நான் கிரியேட் பண்ணுவோம், அதுல ஆப்ஷனே இல்லை. அதுக்கே பண்ணி இது கீழே இருப்பாங்க கிரியேட் லான்ச் டெம்ப்ளேட். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா தனியா இருக்கக்கூடிய லான்ச் டெம்ப்ளேட் வந்து டேஷ்போர்டு இதுக்குள்ளே இருக்கும். இதுல நீங்க கிரியேட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் பாத்தீங்கன்னா லான்ச் டெம்ப்ளேட் நம்ம கிரியேட் பண்ண டெம்ப்ளேட் இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி என்னுடைய இன்ஸ்டன்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சா நான் செக் பண்ணிக்கிறேன். யா, ஆல்மோஸ்ட் ரெடி. ஓகே, ஒன் செகண்ட். இதுக்கு நான் இதில் போயிட்டு ஒரு வெப் சர்வர் மட்டும் நான் லான்ச் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட். ஓகே ஃபைன். ஓகே, பேக்கப் தானே எடுக்க போறோம், வேணாம். ஓகே, அதான் அந்த டாபிக் பார்த்தாச்சு இல்லையா. ஆட்டோ ஸ்கேலிங் வந்து AS1 ஏஸ் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் நான் வந்து ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிக்கிறேன். ஓகே, லான்ச் டெம்ப்ளேட் என்கிட்டயுமே இல்லை, அதனால கிரியேட் லான்ச் டெம்ப்ளேட். ஏன்னா ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் கான்ஃபிகரேஷன். ஓகே, நான் இப்போ லான்ச் டெம்ப்ளேட் கொடுத்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன கேக்குது, டெம்ப்ளேட்கான நேம் கேக்குது. பேக்கப். ஓகே, டெம்ப்ளேட் வெர்ஷன் இதெல்லாம் விட்டுருங்க பிரதர். இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி தான். அந்த டெம்ப்ளேட்டோட டிஸ்கிரிப்ஷன் எதுக்காக பண்றீங்க, ஃபார் வெப் சர்வர். ஸோ அந்த மாதிரி உங்க ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், டெம்ப்ளேட் டிஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். பேக்கப் எப்படி நேம் கொடுக்கலாம், ஆனா நேம் வந்து ரெக்வயர்ட் கன்ஃபார்ம் கொடுத்தே ஆகணும். அடுத்தது கீழே வந்தீங்கன்னா இதுல என்ன கேக்குது, அமி கேக்குது, அமி ஐடி கேக்குது. ஓகே, இதுல அமி ஐடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரண்டா ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு இந்த அமி ஐடி வந்து பாத்தீங்கன்னா கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களான்றது எப்படி கேட்கும்னா, ஒன் செகண்ட் நான் ஈஸி டு தனியாக ஓப்பன் பண்ணிக்கிறேன் டேஷ்போர்டு. ஏன்னா பேக்கப் எடுக்கிறப்ப எந்த சர்வர் நான் காட்டணும், அதுக்காக தான். இப்போ 011D
இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வர் தான் பேக்கப் எடுக்க போறோம்ன்றது சொல்லுது. நீங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஏதாவது கரண்ட் இன் யூஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ரீசெண்டா இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இன்ஸ்டன்ஸ் ஐடி அப்படின்னா நீங்க இதே சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதுக்கு அப்புறம் வர்றது, இதுக்கு அப்புறம் வர்றதுன்னா எப்படி சொல்றேன்னா லான்ச் டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னா 1 செகண்ட் நான் காட்டுறேன் பாருங்க. இது வருது பாருங்க. இதை கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், பேக்கப் எடுத்துக்கலாம். அதாவது நியூவா சர்வர் கூட பேக்கப் எடுத்துக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஈஸி டு டேஷ்போர்ட். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் உள்ள வரேன். உள்ள வந்த உடனே ரீசெண்ட் இன் யூஸ்னா அடுத்த யூஸ் பண்ணக்கூடிய என்னுடைய அமியோட ஐடி இங்க காட்டுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 870B சேம் 7870B. இந்த இன்ஸ்டன்ஸ் தான் என்ன பண்ண போகுது, அது பேக்கப் எடுத்துக்க போகுது. அப்படி இல்லை பிரதர், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய இதுவே நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி சூஸ் பண்ணலாம்னா, பேக்கப் எடுத்து வச்சிருப்பீங்களே, நான் ஃபர்ஸ்ட் ஈஸி டூல நான் சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் எப்படி பேக்கப் எடுக்கும்னு சொல்லி. அதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பேக்கப் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய கரண்ட்லி இந்த இதை என்ன பண்ணிக்கிறேன்னா அடுத்த சர்வரை நான் பேக்கப் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து மென்ஷன் பண்ணணும். இதுல d2.micro சொன்ன மாதிரி இந்த டயக்ராம்ல சொன்ன மாதிரி அமி சூஸ் பண்ணியாச்சு, கீபேட் சூஸ், வால்யூம் ஐடி சூஸ் பண்ணியாச்சு, சாரி இன்ஸ்டன்ஸ் டைப் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது கீபேட், எந்த கீபேட்னு மென்ஷன் பண்ணணும். இதுல அமேசான் லினக்ஸா, அப்போ இந்த இதுதான். ஆமா, பிபிகே ஃபைலாம் சூஸ் பண்ணும். நெட்வொர்க் செட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த நெட்வொர்க் செட்டிங் சூஸ் பண்ண போறீங்களோ அந்த நெட்வொர்க் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல பாத்துக்கோங்க. இதுல ஓகே, எந்த இதுல இருக்கு ப்ரிஃபரன்ஸ் நீங்க எல்லாமே எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 செகண்ட், 2A ஆர் 2B எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 2A எடுத்துக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்பா நியூ செக்யூரிட்டி குரூப்பான்னு கேக்குது. ஸ்பெசிஃபை கஸ்டம்னு கொடுத்துட்டீங்கன்னா கஸ்டமா எல்லாமே எடுத்துக்கும். அப்படி இல்லை நான் ஏதாவது ஸ்பெசிஃபை பண்றதுனாலும் நீங்க பண்ணிக்கோங்க. இல்லை நான் டிஃபால்ட்டாவே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா டிஃபால்ட்டோட என்கிட்ட இருக்கக்கூடிய நெட்வொர்க் தான் இங்க சூஸ் ஆயிருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க டிஃபால்ட், அதனால டிஃபால்ட் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். நெட்வொர்க் இன்டரப்ட் ஈஸி டு ரிமூவ் சப்நெட்டா. ஓகே ஃபைன், டோன்ட் இன்க்ளூட். ஓகே, ஸோ இப்போ ஏன் ரிமூவ் சப்நெட்னா இப்போ நான் வந்து இதுல ஒரு சப்நெட் தான் சூஸ் பண்ண முடியும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா ரீக்ரியேட் பண்ணது பேக்கப் எடுத்துக்கிறதுன்றதால இதுல என்ன கொடுத்துருக்கோம், நோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால இங்கே என்ன பண்ணணும்னா இன்க்ளூட் பண்ணாதீங்க. இப்போ ஏதாவது இந்த இடத்துல நீங்க சப்நெட் ஏதாவது சூஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ இந்த இடத்துல சப்நெட் நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் வால்யூம். இபிஎஸ் வால்யூம் 8 உங்களுக்கு தெரியும் லினக்ஸ்னா 8 GB ரிசோர்ஸ் டேக் அவ்வளவுதான் பிரதர், வேற எதுவுமே நீங்க பண்ண போறது இல்லை. நேம், அமி ஐடி, இன்ஸ்டன்ஸ் டைப், கீபேர், செக்யூரிட்டி குரூப்ஸ் ஆட் பண்றீங்க. ஃபைனல் திங் இன்ஸ்டன்ஸ் இபிஎஸ் டிஃபால்ட்டாவே சப்நெட் இருக்கு. மட்டும் திருப்பி சொல்லுங்க பிரதர். புரியல. அந்த சப்நெட் மட்டும் திருப்பி சொல்லுங்க பிரதர். இல்ல பிரதர், நீங்க சப்நெட் நோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா? இங்க டிஃபால்ட் நோ ப்ரிஃபரன்ஸ். இங்க சப்நெட் ஏதாவது நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா இங்கேயும் சப்நெட் சூஸ் பண்ணிக்கோங்க. எதுவுமே சூஸ் பண்ணலாம், டிஃபால்ட்டா விட்டுருங்க. அதுவாவே எடுத்துக்கலாம். இப்போ கிரியேட் லான்ச் டெம்ப்ளேட் கொடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். வியூ லான்ச் டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். இதுதான் டெம்ப்ளேட்டோட ஐடி. ஓகே, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதை நீங்க என்னன்னாலும் பார்த்துக்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண அமி ஐடி என்ன, இன்ஸ்டன்ஸ் டைப் என்ன அப்படின்றது ஃபுல்லாவே அது என்ன பண்ணிக்கும் உங்களுக்கு காமிக்கும். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு இதை நீங்க லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஃப்ரம் டெம்ப்ளேட் கொடுத்தாலும் இங்கேருந்தே உங்களுக்கு டைரக்டா என்ன ஆகும்னா இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் திங், ஏதாவது மாடிஃபை பண்றீங்க, நியூ வெர்ஷன் கொடுக்குறீங்கன்னா டெம்ப்ளேட் ஏதாவது மாடிஃபை பண்ணீங்க, இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. டெலிட் டெம்ப்ளேட்னா இதுதான். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஓகே ஃபைன், நான் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல வந்துட்டேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஏஎஸ்ஜி அந்த ஆக்ஷன்ஸ் கிளிக் பண்ணீங்கனாலே இதுல காமிக்கும். இதுல இப்போ எந்த லான்ச் டெம்ப்ளேட்டும் பாருங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்து யூஸ் பாருங்க. என்னுடைய டெம்ப்ளேட் நேம் என்ன,
லான்ச் டெம்ப்ளேட் இல்ல காட்ட வை தனியாக. ஓகே ஃபைன். இப்போ நான் பேக்கப்னு ஒரு இது கிரியேட் பண்ணேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி கூட காட்டுறேன். பேக்கப் அந்த டெம்ப்ளேட் ஆட்டோமேட்டிக். இதுக்கு முன்னாடி வந்து நோட் லான்ச் டெம்ப்ளேட் இருந்துச்சு. இப்போ பேக்கப்னு ஒன்று வந்துருச்சு. ஓகே ஃபைன். இது இந்த லான்ச் டெம்ப்ளேட்கான வெர்ஷன் என்ன, ஸோ எல்லாமே ஃபுல்லாகவே வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் கொடுத்துட்டு இதில் செகண்ட் ஸ்டெப்னா சூஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இதுல நீங்க கொடுத்துருக்க பேக்கப்போட இன்ஸ்டன்ட் லான்ச் டெம்ப்ளேட்டோட ஐடி, வெர்ஷனு, டிஃபால்ட்டு, டிஸ்கிரிப்ஷன் எதுக்காக ஃபார் வெப் சர்வருக்காக கொடுத்தேன், இன்ஸ்டன்ஸ் டைப்பு, நெட்வொர்க் டைப் இது டிஃபால்ட்டான்னு கேட்குது, ஆமா. சப்நெட் எது சூஸ் பண்றீங்க கேட்குது. இதுல எந்த சப்நெட் வேணாலும் நம்ம அதை எடுத்துக்கும். அதனால என்ன சொல்லிட்டேன்னா லான்ச் டெம்ப்ளேட்ல டிஃபால்ட்டா விட்டுருங்க. நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ் இதுல கேட்கும். ஏன்னா இதுல பாருங்க பார்ட் பில விபிசி அண்ட் சப்நெட் ஐடி நீங்க சூஸ் பண்ணியே ஆகும். அதனால என்ன பண்ணுங்கன்னா விபிசி ஐடி டிஃபால்ட்னா இதுல 2A 2B 2C அப்படின்னு சொல்லி மூணுமே கிளிக் பண்ணிக்கோங்க. எனிதிங் 3 இல்ல 4 கூட கிளிக் பண்ணிக்கோங்க. 3 போதும். இந்த மூணுத்துல ஏதோ ஒன்று எடுத்துக்கும் அது. ஓகே, ரெக்வஸ்டட் மைக்ரேட் பாருங்க, இதுலயே பாருங்க உங்களுக்கு ஃப்ரீ டேர்ன்றதால இதே எடுத்துக்கல. ஓகே 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 செகண்ட் 2B ஓகே, டிஃபால்ட்டே இருக்கட்டும். டிஃபால்ட்டே கொடுத்தேன். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீ டைம் நான் சொன்ன மாதிரி பாருங்க, ஃப்ரீ டைம் எடுத்துக்கவே இல்லை பாருங்க. இதுல அப்புறம் 2A மட்டும் தான் எடுத்துக்குது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ல போட்ட மாதிரி லோட் பேலன்சர். இதுல ஆட்டோ ஸ்கேலிங்ல நீங்க லோட் பேலன்சர் ஏதாவது புதுசா கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அட்டாச் டு எக்ஸிஸ்டிங் லோட் பேலன்சர் கொடுத்தீங்கன்னா இங்க லோட் பேலன்சரோட ஐடி காமிக்கும். இல்ல சூஸ் கிளாசிக் எலாஸ்டிக் லோட் பேலன்சர் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா இது காட்டும். இது அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், இது கேட்வே லோட் பேலன்சர், சாரி அப்ளிகேஷன் கேட்வே நெட்வொர்க் லோட் பேலன்சர், இது எலாஸ்டிக் லோட் பேலன்சர். இல்ல பிரதர் நான் லோட் பேலன்சர் புதுசாக கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு லோட் பேலன்சர் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போதைக்கு எதுவுமே நான் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பண்ண போறது கிடையாது. ஏன்னா எனக்கு ஆட்டோ ஸ்கேலிங்கோட மெயின் கான்செப்டே ரீக்ரியேட் பண்ணதான். அதனாலதான் இப்போ நியூ அட்டாச் லோட் பேலன்சர் உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் வந்ததுன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸிஸ்டிங்கா நீங்க வச்சிருந்தீங்கன்னா இதே கிளிக் பண்ணிக்கோங்க. லோட் பேலன்சரே அட்டாச் பண்ணணும்னா இது கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் தேர்ட் ஸ்டெப். இதுல நீங்க வேற எதுவும் பண்ண தேவையில்ல. ஹெல்த் செக்லாம் நீங்க எதுவுமே பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா உங்க லோட் பேலன்சர் கொடுத்தீங்கன்னா பண்ண போறீங்க. இது மற்றபடி எதுவுமே நீங்க பண்ண போறது இல்லை. டைரக்டா இது மானிட்டரிங் பிரதர். இது மானிட்டரிங் மீன்ஸ் என்னன்னா உங்க லோட் பேலன்சரை ஃபுல்லாவே மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். கிளவுட் வாட்ச்னு ஒரு சர்வீஸ் படிப்பீங்க. அது எப்போ படிப்பீங்கன்னா லாஸ்ட் சர்வீஸ். உங்களுக்கு அது சின்ன சின்ன சர்வீஸ் தான், ஈஸியா கம்ப்ளீட் ஆயிடும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதுல டிசைர்டு கெப்பாசிட்டி எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்றது கேக்குது. டிசைர்டு கெப்பாசிட்டி மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க சிபி யூட்டிலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். எவ்வளோ 80%. அப்போ அது எத்தனை இன்ஸ்டன்ஸ் டிஃபால்ட்டாவே கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்றீங்க. டிசைர்டு கெப்பாசிட்டினா 2 இன்ஸ்டன்ஸ். 2 இன்ஸ்டன்ஸ்னா 2 கிரியேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோ ஸ்கேலிங்ல நான் சொன்ன மாதிரி மினிமம் டிசைர்டு, மேக்ஸிமம் டிசைர்டு. மினிமம் எவ்வளவு கொடுக்கணும் 1 கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து 2 கொடுத்துக்கோங்க. ஓகே, மினிமம் வந்து 1, மேக்ஸிமம் வந்து 2 கொடுத்துக்கோங்க. மினிமம் மேக்ஸிமம் ஒன்றும் இல்லை தான். மினிமம் மேக்ஸிமம் நோட்ஸ் எத்தனை சர்வர் கிரியேட் ஆகணும், எத்தனை சர்வர் வந்து மினிமமா கிரியேட் ஆகணும், மேக்ஸிமம் கிரியேட் ஆகணும்ன்றது. ஓகே, டார்கெட் ஏதாவது பண்றீங்களா அப்படின்றது கேக்குது. ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங் மீன்ஸ் இப்போ நீங்க டார்கெட் குரூப் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது கேக்குது. அதெல்லாம் எதுவுமே நான் பண்ணல. இப்போதைக்கு ஃப்ரீயா விட்டுறேன். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நியூவா வந்த கன்சோல் பேஜுக்கான அப்டேட்டு. இதை நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க. இதை நீங்க ஃபுல்லா பாக்காதீங்க. இது என்னன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ப்ரீவியஸா லான்ச் பண்றீங்கன்னா பிஃபோரா இருக்கக்கூடிய இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் ஏதாவது நீங்க டெலிட் பண்றீங்களா, இல்லைன்னா டெர்மினேட் அண்ட் லான்ச் வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்றீங்களா, இல்லைன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா எந்த டைம்ல யூஸ் பண்ணுமோ அந்த டைம் கொண்டு யூஸ் பண்றீங்களான்றதுதான் ஒரு புது ஆப்ஷனு. இதை நீங்க விட்டுருங்க. இது யாருமே கேட்க போறது இல்லை. இன்ஸ்டன்ஸ் அதாவது வந்து ரெக்குவயர்மெண்ட்லயும் கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நியூன்னு கொடுத்துருப்பாங்க. எதெல்லாம் ஆப்ஷனோ அதெல்லாம் ஆப்ஷனல் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நியூன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இன்ஸ்டன்ட் ஸ்கேலிங் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் எதுவுமே நீங்க பண்ண தேவை. இந்த இடத்துல மெயினா என்ன சூஸ் பண்ண போறீங்க, டிசைர்டு கெப்பாசிட்டி 2ன்னு கொடுத்துட்டு ஸ்கேலிங்ல மினிமமா எனக்கு 1 கிரியேட் ஆகணும், மேக்ஸிமம் 2 கிரியேட் ஆகணும்ன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இதுல நான் சொன்ன மாதிரி ஃபைனல் ஸ்டெப் வந்து பாருங்க, நோட்டிபிகேஷன். இப்போ நோட்டிபிகேஷன்ல வந்து இந்த இடத்துல எப்படி நோட்டிபிகேஷன் பண்றது, இது ஆட் நோட்டிபிகேஷன் மட்டும் ஈஸியா வந்துருமா, அதெல்லாம் இல்லை. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கேக்குது எஸ்என்எஸ்எஸ் டாபிக்னு கேக்குது. இதெல்லாம் என்கிட்ட எந்த டாபிக் எதுவுமே இல்லை. நான் என்ன பண்ணிக்கிறேன்,
எஸ்என்எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதை நியூ டேப்ல ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே இதுல வந்து நெக்ஸ்ட் டாபிக்கா இல்ல ஃபுல்லா கேட்கும். இதுதான் அமேசான் சிம்பிள் நோட்டிபிகேஷன் சர்வீசஸ் மெசேஜிங் ஃபார் மைக்ரோ சர்வீசஸ் அண்ட் சர்வர்லெஸ் அப்ளிகேஷன். அப்படின்னா என்னன்னா சர்வர்லெஸ் அப்ளிகேஷன் மீன்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் டூல். உங்களுக்கு உங்க மெயிலுக்குன்னு ஒரு டூல். இப்போ நீங்க ஏதாவது உங்க சர்வீசஸ்ல நீங்க ஆக்டிவிட்டி வச்சிருக்கீங்கன்னா அது ட்ரிகர் பண்றதுக்கான ஒன் ஆஃப் த ஆப்ஷன். இதுல நெக்ஸ்ட் ஸ்டெப்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா டாபிக் இதான் பிரதர். எஸ்என்எஸ்னாலே டாபிக் தான். இந்த டாபிக் தான் ஐடின்னு சொல்லுவாங்க. இதுல அதான் கேக்குது உங்களுக்கு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல இந்த ஐடிக்கு எஸ்என்எஸ் டாபிக் கேக்குது பாருங்க. அதுதான் இப்ப நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னா என்னன்னா மெசேஜ் ஆர்டர் போடுறது. இதுல இல்ல நான் ஸ்டாண்டர்டா எனக்கான மெயில கிரியேட் பண்ணி அதை அட்டாச் பண்றேன் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்ட்ரிக்ட்லி ப்ரிசர்வ்டு மெசேஜ் ஆர்டரிங் அப்படின்னா என்னன்னா ஏதாவது ப்ரீவியஸா பண்ண ஆக்டிவிட்டியை நீங்க என்ன பண்ணலாம்னா எப்பயுமே உங்களுக்கு மெசேஜ் ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கும். எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் மெசேஜ் டெலிவரினா ஒரு டைம் உங்களுக்கு மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அதை வால்யூம் அட்டாச் பண்ணாலும் சரி, பேக்கப் எடுத்தாலும் சரி, எலாஸ்டிக் ஐபி போட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அதாவது மெயில்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் ஆக்டிவிட்டி வந்துகிட்டே இருக்கும். ஆனா அப்படி இல்லை, இது ஸ்டாண்டர்டா இப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு நார்மலா உங்களுக்கு மெயில் ஐடி இப்போ இன்வாய்ஸ்லாம் அனுப்புவாங்க. ஏடபிள்யூஎஸ் வந்து பில்லிங் சார்ஜர்ஸ்லாம் அனுப்புறாங்க பாத்துருக்கீங்களா, வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்காக நீங்க ஸ்டாண்டர்டே சூஸ் பண்ணிக்கோங்க. மை டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நேம் கொடுக்கணும். நேம் வந்து ஆட்டோ ஸ்கேலிங் பேக்கப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. டிஸ்பிளே நேம் வந்து ஆப்ஷனல் தான், இது ஃப்ரீயா விட்டுருங்க. வேற எதுவுமே நீங்க பண்ண போறது இல்லை. ஓகே கிரியேட் டாபிக் அவ்வளவுதானே பிரதர், வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் கிரியேட் பண்ணோம். டாபிக் கிரியேட் பண்றப்போ நேம் இப்படி தான் கொடுத்தீங்க, வேற எதுவுமே நீங்க பண்ணல. ஓகே இதை க்ளோஸ் பண்ணிட்டு இது கீழே பாத்தீங்கன்னா கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இதுல உங்க டாபிக்கோட ஏஆர்என் எப்பயுமே ஒரு ஏடபிள்யூஎஸ்ல ஆக்டிவிட்டி வைக்கிறீங்கன்னா ஏஆர்என் கொடுத்துருவாங்க. ஏஆர்என் மீன்ஸ் அமேசான் ரிசோர்ஸ் நேம். ஓகே இதுல ப்ரோட்டோகால் எது, என்னுடைய இமெயில் ஐடி தான். இல்லைன்னா லாம்டாவா, எஸ்கியூஎஸ்ஆ, ஹெச்டிபிபியா இல்ல எஸ்பிபிஎஸ் அப்படின்னு கேக்குது. இப்போதைக்கு என்னோட ப்ரோட்டோகால் இமெயில் ஐடியா தான் போகணும். எந்த இமெயில் கொடுக்கலன்னா யாருடைய இமெயில யாரும் கொடுங்க, இல்லைன்னா என்னோட இமெயில் நான் எடுத்துக்கிறேன். ஒன் செகண்ட். என்னுடைய அபிஷியல் இமெயில் ஐடி நான் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே ஃபைன். என்னோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி இதை நான் கொடுத்துக்கிட்டேன். இதுல தான் எனக்கு எல்லா ரிசல்ட்ஸும் வரும். ஓகேவா கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் இதை கொடுத்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதானே பிரதர் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க ஸ்டேட்டஸ் என்ன வருது, இமெயில் பெண்டிங். அப்போனா என்ன பண்ணணும்னா என்னுடைய மெயில் ஐடி இருக்கு இல்லையா, அதை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு ஏடபிள்யூஎஸ் நோட்டிபிகேஷன் இதுல போயிட்டு கான்ஃபரன்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கன்ஃபார்ம் அப்படின்னு வந்துடும். இப்போ உள்ள போயிட்டு டாபிக்ஸ்ல உள்ள போய்க்கிறேன். ஓகே என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் கன்ஃபார்ம், ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம்னு வந்துருச்சு. கரெக்டா இப்போ டைரக்டா உங்களுடைய ஆட்டோ ஸ்கேலிங்ல போயிட்டு இந்த இடத்துல பாருங்க காட்டாது, ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரிஃப்ரெஷ் பண்ணே காட்டும். ஓ ஃபர்ஸ்ட் இருந்து வருதா, ஒன் செகண்ட். ஒன்றும் இல்லை, ரெஃப்ரெஷ் பண்ணோடனே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் பண்ணோம் இல்லையா, அது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் வருது, வேற எதுவும் இல்லை. பேனிக் ஆக வேணாம். டிஃபால்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நோ லோட் பேலன்ஸர், டிசைட் கெப்பாசிட்டி 2. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஆட் நோட்டிபிகேஷன். இப்ப பாருங்க ஆட்டோ ஸ்கேலிங் பேக்கப்னு காட்டுதா, நான் கிரியேட் பண்ண டாபிக். அதாவது எங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் பேக்கப் இப்ப காட்டும். இப்போ இந்த இடத்துல டாபிக் நான் சூஸ் பண்ண உடனே எனக்கு ஈவென்ட் டைப், அதாவது ஈவென்ட் டைப் மீன்ஸ் நோட்டிஃபை பண்றது எது எது, வென்எவர் இன்ஸ்டன்ஸ்ல லான்ச் பண்ணும்போது, டெர்மினேட் பண்ணும்போது, லான்ச் ஆகல 0/2, 1/2, 0/1 அப்படின்னு ஏதாவது ஸ்டேட்டஸ் வந்தா கூட எனக்கு மெயில் வரணும். ஃபெயில் டு டெர்மினேட்னா என்னால டெர்மினேட் பண்ண முடியலனாலும் மெயில் வரணும். இந்த 4 தான் நான் கொடுத்துருக்கேன். ஆட் நோட்டிபிகேஷன் நீங்க கொடுத்தாலும் இன்னொரு நேம் நீங்க எஸ்என்எஸ்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் கொடுக்குறேன். டேக் ஆப்ஷனல் தான், ஃப்ரீயா விட்டுருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு
டைரக்டா கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்னு கொடுங்க. ஓகே, ஆட்டோ ஸ்கேலிங் கிரியேட்டட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இது ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஓகே வரணும். ஓகே வந்ததுக்கு அப்புறம் உள்ளவே பார்த்தோம். ஓகே, ஒன் செகண்ட். ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு மெயில் வந்துருச்சு. நான் காட்டுறேன். ஃபோன் தான் வந்துருச்சு பாருங்க. ஆட்டோ ஸ்கேலிங் ஏஏசி சொல்லி மெயில் வந்துருச்சு. இப்போ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாபிக்கோட வந்துருச்சு. ஓகே ஃபைன், இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸ்டேட்டஸ் வந்து டைம் எடுத்துக்கும். ஓகே ஃபைன், இப்போ நான் என்ன பண்றேன்னா ஏபிடியில் ஆட்டோ ஸ்கேலிங் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஆக்டிவிட்டி என்னென்ன கொடுத்துருக்கீங்க, ப்ராக்ரஸ் வந்து இன்ஸ்டன்ஸ் ஆகுது இல்லையா. ஸோ ஒன் செகண்ட், ஏன் ப்ராக்ரஸ்ன்னு காட்டினா ஒன்று நான் காட்டுறேன். காட்டுதா எத்தனை இன்ஸ்டன்ஸ் நான் கொடுத்தேன்? 2 டிசைர்டு கெப்பாசிட்டி எத்தனை கொடுத்தேன்? 2 கொடுத்தேன். 1 கொடுத்திருந்தா என்ன இருக்கும்? ஒன்னே ஆயிருக்கும். இப்போ 2 கொடுத்ததால 2 ஆயிருக்கு. ஓகே ஃபைன், நான் என்ன பண்றேன்னா சர்வர் இருங்க, நேம் கொடுத்துக்கிறேன். நேம் கொடுத்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியா. சர்வர் 1. பட் எதனா ஃபெயிலியர் ஆனாதானே பிரதர் கிரியேட் ஆகணும் இல்லையா? இல்ல பிரதர், பேக்கப் எடுக்கிறதுக்கே கிரியேட் ஆகுது. ஓகே ஓகே. நான் சொல்றது புரியுது இல்லையா? நான் இப்போ எதுக்காக மேல ஒரு சர்வர் உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணனா, நீங்க சொல்லலாம் பிரதர் நீங்க ஆல்ரெடி கிரியேட்டட் ஆன சர்வர் தானே பேக்கப் எடுத்திருக்கீங்க, நியூவா ஒன்னு கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் பேக்கப் எடுக்கல அப்படின்னா. நான் என்ன சொன்னேன், கிரியேட் பண்ணும்போது 2 ஆப்ஷன் சொன்னேன். எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் எதா இருந்தாலும் அதையும் நீங்க பேக்கப் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சேம் நியூ சர்வர் கூட நீங்க பேக்கப் எடுத்துக்கலாம். நான் இப்ப என்ன பண்றேன்னா இதுல ஏதாவது ஒண்ணு கிரியேட் ஆகட்டும், நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஆனா மெயின் பிரதர், ஆட்டோ ஸ்கேலிங் கிரியேட் பண்றீங்கன்னா டெலீட் பண்ணுங்க. ஒரு டைமும் நீங்க ஆட்டோ ஸ்கேலிங் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கீங்கன்னா சர்வர் ரீக்ரியேட் ஆயிட்டே இருக்கும் டே பை டே. ஆமா, அதனாலதான் அப்புறம் பில்லிங் சார்ஜ் ஆகுறதே நமக்கு தெரியாது. ஓகே ஃபைன், நான் இப்ப என்ன பண்றேன், எனக்கு இந்த இடத்துல 2 சர்வர் கிரியேட் ஆயிடுச்சு. இதோட மெயில நான் என்ன பண்றேன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பாக்குறேன். ஆட்டோ ஸ்கேலிங் லான்ச் கான்ஃபிகரேஷன் 2 இன்ஸ்டன்ஸ், அதோட சர்வீசஸ் என்ன, டைம் எப்போ, ரெக்வஸ்ட் ஐடி யாரு, ஈவெண்ட் என்ன, அக்கௌண்ட் ஐடி என்ன, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ் என்ன, ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப் பண்ண எல்லாமே A to Z வந்துடும். ஓகே, ஸ்டேட்டஸ் என்ன, இப்போதைக்கு கோட் இன் ப்ராக்ரஸ்ல இருந்துச்சு, இப்போ எனக்கு வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன், இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இந்த சர்வர் ரெக்லைவ் நோட் பண்ணிக்கோங்க. 03F9C இருக்கு இல்லையா, அதை என்ன பண்றேன்னா டெர்மினேட் பண்றேன். ஓகே, டெர்மினேட் பண்ணா என்ன ஆகணும்? கிரியேட் ஆகும். அடுத்தது ஒன்று கிரியேட் ஆகணும். இன்னொன்று கிரியேட் ஆகணும். ஷட்டிங் டவுன்ல தான் இருக்கு. செகண்ட் நோட்டிஃபிகேஷன் மெயில் வந்துருக்கணும். நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரணும். வரும், இன்னும் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆகல, வரும். இது சேம் ரீஜன்ல கிரியேட் ஆகுங்களா? அப்ப வந்து நம்ம கிரியேட் பண்றது எல்லாமே இல்ல டிஃபரெண்ட் ரீஜன்ல பேக்கப் எடுத்துக்கலாம்? எந்த ரீஜன்ல கொடுத்தீங்களோ அந்த ரீஜன்ல தான் ஆகும். ஓகே, மத்த எந்த ரீஜன்லயும் ஆகாது. பேக்கப் சர்வருமே இந்த வித் இந்த ரீஜன்ல தான் இருக்கும். ஆமாங்க பிரதர், அது ஒரு சின்ன டிராபேக் தான். இது பேக்கப் ரீஜன்லயும் இதே சேம் ரீஜன்ல தான் இருக்கும். ஓகே, ஒன் செகண்ட். ஒன் செகண்ட், இதே நான் delete terminate. Server 1, server 2. யா, உங்களுக்கு இப்ப தெரியுதா? கீழே ஒரு செகண்ட், ஒரே நிமிஷம் இருங்க. சாரி பிரதர், இதான் சர்வர் 1, நேம் மாத்தி கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இது டெர்மினேட் ஆனவொன்னு கீழே ஒரு பெண்டிங்னு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வருதா, தெரியுதா? கிரியேட் ஆகுதா? ஓகே சாரி, நான் நேம் மாத்தி கொடுத்துட்டேன். ஒன் செகண்ட், அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் சர்வர் அதை கிரியேட் பண்ணிட்டு இதான் சர்வர் 1. ஓகே ஃபைன், இந்த சர்வர் தான் பேக்கப் எடுத்தது. டிசைர்டு கெப்பாசிட்டின்றதால செகண்ட் சர்வர் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குது. இப்போ நியூ சர்வர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. நியூ சர்வர் கிரியேட் ஆனதை என் மெயில செக் பண்ணும், வந்திருக்கா?
நியூ மெயில் ஒன்று இருக்கா? இப்போ நான் வந்து பாருங்க எத்தனை இன்ஸ்டன்ஸ் நான் கொடுத்த இதுல உங்களுக்கு மினிமமா எவ்வளவு கிரியேட் பண்ணணும் நான் கொடுத்துருக்கேன், 1 கொடுத்துருக்கேன். அதனால 1 கிரியேட் ஆகுது. இப்போ அட் டைம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சேம் டைம் இப்போ வந்து டிலேட் ஆகுது அப்படின்னா டபுளா கிரியேட் ஆயிடும். ஓகே, இது தனி சர்வர், இதை விட்டுருங்க. இது நீங்க எதுவுமே நீங்க கணக்கு எடுத்துக்கணும். அதெல்லாம் தனியா நான் கான்ஃபிகர் பண்ணி நான் சொன்னேன். இது தனி சர்வர், இது தனி சர்வர். இதுல டிசைட் கெப்பாசிட்டி 2 கொடுத்தாலும் 2 சர்வர் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் மெயின் சர்வர் பேக்கப் சர்வர் நான் என்ன பண்ணேன், டெர்மினேட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு சர்வர் ரீக்ரியேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், டைமிங் வேணாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம். லாஸ்டா வந்தீங்கன்னா 8:39 8:41 இது ரெண்டுமே 8:35. ஓகே, ஸோ கொடுத்துட்டு இது மெயில் ட்ரிகர் ஆயிருக்கான்னு பாத்தீங்கன்னாலும் ட்ரிகர் ஆயிருக்கு. ஓகே ஃபைன். ஓகே, இதான் இது எதுக்காக இந்த இது நான் பண்றேன்றத மெயின் திங் நான் சொல்லிடுவேன். இப்போ இந்த ஆக்டிவிட்டி வந்து எதுக்காக ஆட்டோ ஸ்கேலிங் பண்றாங்க பிரதர், மெயின் திங் அப்படின்னா, இப்போ உங்க டீம்லயே ராமலிங்கம், ஈஸ்வர், பாலாஜி, வினோத் 4 பேர் இருக்கீங்கன்னா, சுரேஷ் வந்து மாஸ்டர் அக்கௌண்ட். மாஸ்டர் அக்கௌண்ட் மீன்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த ரூட் யூசர். ஓகேவா? இப்போ ரூட் யூசர்னு சொல்லும் போது என்ன நடக்கும்னா, அவரு ஏதோ ஒரு சர்வர்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு, ஏதோ வெப் சர்வர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு டே பை டே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே வராரு. அப்போ உங்க டீம், அந்த டீம்ல வந்து, அதாவது இந்த சுரேஷ் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3 பேர் ஜாயின் பண்ணிட்டு சேம் சர்வர் ஆக்சஸ் பண்றீங்க. ஆக்சஸ் பண்றப்போ என்ன நடக்கும்னா, மேபி ஈஸ்வரோ இல்லைன்னா வினோத்தோ இல்லைன்னா ராமலிங்கமோ இல்லைன்னா பாலாஜியோ யாரோ ஒருத்தவங்க உள்ள இருக்க டேட்டாவை டெலீட் பண்ணிட்டீங்க, இல்ல உள்ள இருக்க சர்வரே டெலீட் பண்ணிட்டீங்க. அப்போ இவ்வளவு நாள் சுரேஷ் பண்ண டேட்டாலாம் என்ன ஆயிருக்கும், போயிடும். ஆல்மோஸ்ட் டெலிட் ஆயிடும், டெர்மினேட் ஆயிடும். அப்போ டெர்மினேட் ஆகக்கூடாது, அவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா அவரோட சர்வரையே பேக்கப் எடுத்து வச்சிருக்காரு. பேக்கப் எடுத்து வச்சிருக்காருன்னா 2 விஷயம் ஒன்று இருக்கு. அமி, நீங்க கேட்கலாம் அமிலே பேக்கப் எடுத்துக்கலாமே, அமில எடுத்து வைக்கலாம். ஆனா இந்த அமியும் டெலீட் பண்ணிட்டாங்கன்னா பில்லிங் சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லி தெரியாம டெலீட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்னொரு சர்வர் கிரியேட் ஆகுது பாருங்க. அடுத்தது நான் சொன்னேன்னா மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளவு சொன்னேன், 2 சொன்னேன். இப்போ இன்னொன்று கிரியேட் ஆகுது பாருங்க. அதெல்லாம் பிரதர் நான் சொல்றேன். இப்போ டெலீட் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆட்டோ ஸ்கேலிங்ல. ஒன்ஸ் டெலீட் பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சர்வர் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, டைரக்டா உங்களுடைய ஆட்டோ ஸ்கேலிங்கை ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணுங்க. யா டெலீட்ல போயிட்டு செகண்ட் டெலிட் பண்ணும். அதான் நான் மெயினா சொல்ல வந்து என்னன்னா, இப்போ இந்த மாதிரி அவர் பேக்கப் எடுத்து வச்சுட்டாருன்னா அவருக்கு யார் எத்தனை டைம் டெலிட் பண்ணாலும் பிரச்சனையே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா சர்வர் வந்து ரீக்ரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, நான் டாபிக்ஸ் டெலிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப பில்லிங் சார்ஜ் ஆகும், அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகே, ஏன்னா சர்வர் கிரியேட் ஆயிருக்கு இல்லையா, அதனால சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் டெலிட்டிங். ஓகே ஃபைன். லான்ச் டெம்ப்ளேட் ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிடும், இன்ஸ்டன்ஸும் ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிடும். மெயில் ட்ரிகர் எடுத்து விட்டாச்சு. ஓகே ஃபைன். ஒன் செகண்ட், இது மட்டும் டெலிட் ஆயிடுச்சுன்னா எதனால இது ரொம்ப லேட்டா எடுத்துக்கணும், 2 சர்வர் இருக்கு அதனாலதான். ஓகே, இதுல டவுட் இருக்கா? அப்ப உங்களுக்கு இதுல ரொம்ப ஈஸி டாபிக் தான். அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் கம்பேர் பண்றப்ப இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுலயாவது நம்ம சர்வர் கான்ஃபிகரேஷன் எல்லாம் பண்ணுவோம், இது எதுவுமே கிடையாது. ஒன்லி இன்புட் அவுட்புட் தான். ஏதாவது டவுட் இருக்கா பிரதர்? ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே டெர்மினேட் பண்ணியாச்சு. ஃபைனல் திங் நம்ம செக் பண்ணிக்கலாம் ரீக்ரியேட் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. ரீக்ரியேட் ஆகாது, ஏன்னா ஆட்டோ ஸ்கேலிங் எதுவுமே இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன். இது வந்து செக்யூரிட்டி குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் மட்டும் இருக்கட்டும். ஓகே ஃபைன், இது இப்போதைக்கு கிரெடிட் ஆகாது. ஓகே, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஏன்னா சர்வர் வந்து இப்போதைக்கு இப்போ டெர்மினேட் ஆயிருக்கு, டைம் எடுத்துக்கும். சப்நெட் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க, எல்லாமே டெர்மினேட் ஆயிடுச்சு. இது ஒரு 2 minutes பார்த்துட்டு திரும்பி ரீக்ரியேட் ஆகுதுன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க அக்கௌண்ட்டை ஓகே பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்
ஆட்டோ ஸ்கேலிங் எல்லாமே சேம் கான்செப்ட் தான். பட் ஆனா பேக்கப் அதெல்லாம் ரெஸ்பெக்டிவ் யூஆர்எல் லோட் பேலன்ஸஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும், அவ்வளவுதான். ஸோ நாளையில இருந்து இருக்கக்கூடிய எல்லா டாபிக்கும் ஈஸியா இருக்கும் பிரதர். ரவுட் 53 டிஎன்எஸ். யாரோ ஒருத்தங்க டிஎன்எஸ் பத்தி கேட்டிருந்தீங்க, ஈஸ்வர் நீங்க தானே கேட்டிருந்தீங்க டிஎன்எஸ். ஆமா ப்ரோ. ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் இருக்கா பிரதர்? அது இல்ல ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பிஸியா இருந்தாலும் அந்த சர்வர் இப்போ நான் கிளாஸ் நாளைக்கு தான் எடுப்பேன், டிஎன்எஸ் எடுப்பேன். ஓகேவா? ரவுட் 53 ஈஸி தான். நான் நாளைக்கு முடிச்சுட்டு நான் அந்த உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்டுறேன். ஓகே சரி, ஓகே. உங்களுக்கு அந்த ப்ரீவியஸா இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டிங்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஸ்கேலிங் அவர் ஒரு டைப்ல சொல்லியிருப்பாங்க, நம்ம ஒரு டைப்ல சொல்லியிருப்போம். நான் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த டைப்ல சொல்லியிருப்பேன். அவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தனியா ஆட்டோ ஸ்கேலிங் உள்ள போயிட்டு 2 டைப் இருக்கும் கன்சோல்ல, லான்ச் கான்ஃபிகரேஷன், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் தனித்தனியா கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஆனா புது கன்சோல் பேஜ்ல என்ன இருக்கு அப்டேட் ஆனதுல ஒரே ஸ்டெப்லேயே இருக்கு. குரூப்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா லான்ச் கான்ஃபிகரேஷன் பண்ணலாம், எல்லாமே இருக்கு. ஓகே ஃபைன். இப்போதைக்கு டெர்மினேட் எதுவுமே ரீக்ரியேட் எதுவுமே ஆகல. மெயிலும் நான் செக் பண்ணிடுறேன் பாருங்க, டெலிட் பண்ணவும் எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு. ஆனா ரீக்ரியேட் எதுவுமே ஆகல. ஓகே டெர்மினேஷன் தான் வந்திருக்கு. லான்ச் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஓகே ஃபைன். நான் இதையும் நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிறேன். என்னுடைய கன்சோல் பேஜையும் ஓவரால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போதைக்கு எதுவுமே கிரியேட் ஆகல, எல்லாமே டெர்மினேட்டட் தான். ஓகே ஓகே கைஸ், வேற டவுட் இருக்கா ஏதாவது? வேற இன்னைக்கு மெயின் திங் நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வீடியோஸ், ட்ரபிள் ஷூட்டிங் வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. குரூப்ல நான் அப்லோட் பண்றேன் பிளேலிஸ்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்குறாங்க மார்க் இன்டர்வியூ அப்படின்ற லைவ் ரெக்கார்டிங் நம்மள்ட்ட இருக்கு, அதை நீங்க நோட் பண்ணி பார்த்து ஸோ கொஸ்டின்ஸ் டெய்லி பேசிஸ் ஒரு 2-3 கொஸ்டின் படிச்சாலே போதும். நீங்க அட் த எண்ட் ஆஃப் த டே கிளாஸ் முடிக்கிறப்போ ஆல்மோஸ்ட் நீங்க இன்டர்வியூ கவர் பண்ணலாம், ட்ரபிள் ஷூட்டிங் வீடியோஸும் கவர் பண்ணலாம். ட்ரபிள் ஷூட்டிங்னா ஒன்றும் இல்லை, இப்போ நிறைய பேருக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஆக்டிவிட்டி பண்றீங்க பிரதர், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மி பேக்கப் எடுக்க முடியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்றது உங்களுக்கு மைண்ட்ல வரும். அப்போ ட்ரபிள் ஷூட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்டிபிகேஷனே சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் தான். ஆர்கிடெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அது மேஜர் திங் பேட்டர்ன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரபிள் ஷூட்டிங் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த வீடியோவையும் இன்டர்வியூ மார்க் இன்டர்வியூ ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன் குரூப்ல, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே நான் சைன் அவுட் பண்ணலாம் இல்லையா? யாராவது டவுட் இருக்கா? இல்ல bro. ஓகே ஓகே டீம், தேங்க்யூ ஆல். Thank you. தேங்க்ஸ்.